ஒரு அழகான கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. அதன் கிளைகளில் எப்போதும் சிவப்பு ஆப்பிள்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் ஆனந்த் என்ற சிறுவன் இருந்தான். அவன் பள்ளியிலிருந்து வந்தவுடன் நேராக அந்த ஆப்பிள் மரத்திடம் ஓடுவான். மரத்திலிருந்து ஆப்பிள்களை பறித்து சாப்பிடுவான். கிளைகளில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவான். நிழலில் அமர்ந்து ஓய்வெடுப்பான். மரம் அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்தது. இந்த சிறுவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நினைத்து மரமும் மேலும் ஆப்பிள்களை தந்தது. ஆனால் ஆனந்த் ஒரு நாளும் நன்றி என்று சொல்லவில்லை. நாட்கள் கடந்தன. ஆனந்த் பெரியவனானான். வேலை, பணம், வாழ்க்கை என்று மரத்தருகே வரவே இல்லை. ஒரு நாள் அவன் சோர்வுடன் வந்தான். மரத்திடம் சொன்னான், எனக்கு பணம் தேவை. மரம் மென்மையாகச் சொன்னது, என் ஆப்பிள்களை எடுத்துச் சென்று விற்றுக்கொள். மீண்டும் சில வருடங்கள் கழிந்தன. ஆனந்த் வயதானபோது மிகவும் களைப்புடன் வந்தான். எனக்கு ஓய்வு வேண்டும் என்றான். மரம் சொன்னது, என் நிழலில் உட்கார். அந்த நிழலில் உட்கார்ந்த ஆனந்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மரத்தை தழுவி சொன்னான், நீ எனக்கு எத்தனை கொடுத்தாய்? நான் ஒன்றும் திருப்பித் தரவில்லை. மன்னித்துவிடு. மரம் மெதுவாக சிரித்தது. கொடுப்பதே என் மகிழ்ச்சி என்றது. அன்று ஆனந்த் புரிந்து கொண்டான் கருணையின் உண்மையான ரகசியத்தை. எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்பதே உண்மையான கருணை. இந்த மாதிரியான ஸ்டோரி பார்க்கறதுக்கு ஜிஜி ஸ்டோரி கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி ஸ்டோரி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.